கடகம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளா தொடரட்டும். நாம இன்னைக்கு இந்த பதிவுல ஜூலை 10க்கு பிறகு, அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பௌர்ணமிக்கு பிறகு நல்லதா நடக்கும். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மையை அடைய முடியும். இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுதா இல்லையா? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன, தாக்கங்கள் எப்படி அமைய போகுது, கொடூரமா பௌர்ணமி இருக்குமா இல்லை பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே அவங்க பிறக்கிற நேரத்தில் அன்றைய நாள், அன்றைய நேரம், தேதி இது எல்லாமே குறித்து வச்சுக்கிட்டு ஒரு மனிதனுக்கு ஜாதகம் எழுதப்படும். அந்த வகையில் 12 ராசிகள்லையுமே 4வதாக வரக்கூடியது இந்த கடகம் ராசி. இந்த கடக ராசியில் பிறந்த உங்களோட வாழ்நாளின் பலனை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். கடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கற்கடகம் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவாகுச்சு. இந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா நண்டு. பொதுவாக நீரில் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் இந்த நண்டு. பஞ்சபூதத்தில் நீரை ஆளும் கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் தான் இந்த கடகராசிக்குமே அதிபதியாக இருக்கிறாரு. சந்திர பகவான் சொந்த ராசியாக கடகராசியில் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லை. சந்திர பகவானை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனோட மனதிற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா சந்திர பகவான் தான். கடகராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சந்திர பகவானை எப்படி வழிபட்டால் உங்களோட வாழ்நாள் முழுவதுமே நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கடக ராசிக்குரிய நவகிரக நாயகனா விளங்கக்கூடிய சந்திர பகவான் ராசி அதிபதி. இந்த கடக ராசியில் இருக்கிற நீங்க திங்கட்கிழமையில சிவபெருமான் கோவிலுக்கு சிவபெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு வருவதும், சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவதும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கிரக தோஷங்களையும் கர்ம தோஷங்களையும் விளக்குகிற அமைப்பை நீங்கள் பெற முடியும். சிவபெருமான் வழிபாடு திங்கட்கிழமையில செய்துவாங்க. கூடிய விரைவில் நன்மைகள் பலவும் வந்து சேரும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் காணாமல் போகும். அதே போல் பௌர்ணமி தினத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனை தரிசனம் பெறுவதுமே உங்களோட மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை நிரப்பச் செய்யும் ஒரு சிறப்பான வழிபாடாக பார்க்கப்படுது. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னோ, சந்திர பகவான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கும் சந்திர பகவானை போற்றி அப்படின்னோ 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இறைவனின் பரிபூரண அருளும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கடகம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலா ஒளிரும் நட்சத்திர கூட்டம் இப்போதாங்க சொல்கிறோம். 12 ராசிகள்லையுமே இந்த ராசி அதிக அளவு ஈர்க்கும் வசீகரம் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே பிரகாசமாக உங்களோட பணிகளை செய்து முடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அங்கே நீங்கள் உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பான பேச்சால் உங்களுடைய நிர்வாக திறமை அனைவராலையுமே பாராட்டு பெறக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய நிர்வாக திறமை எல்லாமே உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு சின்ன பணியில் நீங்கள் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களோட பணிகளை சிறப்பாக செய்து பாராட்டுப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இது எல்லாமே சந்திரனோட அமைப்பு கொண்டு இருக்கிறதுனால இயல்பாகவே உங்களுக்கு வரும். எளியவருக்கு உதவி பண்ணுவீங்க. இல்லைன்னு கேட்டு வந்தால் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் போய் யார்கிட்டையுமே இல்லைன்னு சொல்லி கேட்டு எந்த ஒரு பொருளையும் கேட்க மாட்டீங்க. முக்கியமாக கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. அதை மீறி வாங்கினாலுமே சீக்கிரமாக அதை கொடுத்துடணும், அவங்கக்கிட்ட நம்ம கடன் பெற்றுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருத்தம் இருக்கும். கடனை கூடிய விரைவில் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் தான். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தோட கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி நிலைமைகளை ஏற்படுத்தும், இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை தீமை இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இப்போ பார்க்கலாம். நவகிரகத்தில் 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது வழக்கம். இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிகளுக்கு சுப பலனையும் கொடுக்கும், சில ராசிகளுக்கு அசுப பலனையும் கொடுக்கும். இந்த மாதத்தின் கடக ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம்.
கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்மை தீமை இது ரெண்டுமே சம அளவில் கிடைக்கும். உத்தியோகம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஆனாலும் அந்த லாபம் பெறுவதற்கு நீங்கள் ரொம்பவுமே அலையிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முதலீடுகள் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெளிவான திட்டங்களால் வியாபாரத்திலையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு இந்த மாதம் வர்றதுனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களோட தொழிலை விரிவுபடுத்த எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு நன்மைகளை நீங்கள் உருவாக்க முடியும். கடந்த கால கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களுமே உங்களை விட்டு வெளியேறி மகிழ்ச்சியான நிலை உருவாகும். விட்டு சென்ற பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்னே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புதன் சூரியன் உங்கள் வீட்டில் நேராக பயணம் செய்கிறாங்க. இது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக பார்க்கப்படுது. உங்களோட ஆளுமை திறன் இன்னுமே நல்லா வெளிப்பட்டு காணப்படும். திறமையாக செயலாற்றி நன்மைகள் பலவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இதுவரைக்கும் உங்களோட இல்லத்தில் தடைபட்டு வந்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். சுக்கிரன் 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இப்போ இருக்கிறாரு. சுப கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகவும் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சமயத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும். உங்களோட வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையுமே வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளாக சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருந்த பொருளை கூட நீங்கள் இப்போ வாங்க முடியும். பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவானால் லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய அமைப்பு. அரசியல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே ஏற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு தொடர்பான பணிகள் உங்களுக்கு அனுகூலமான பயனை கொடுக்கும். அரசு பணி சம்மந்தப்பட்ட முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளின் கல்வியிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பணவரவு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சீராக இருக்கும். உத்தியோகம் தொழிலில் எப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு பார்த்தா உத்தியோகத்தில் உங்களோட சிறப்பான பணிகளால் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு இடமாற்றம் வரலாம். தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் வரும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களோட சிறப்பான பணிகளுக்கு பாராட்டு கிடைக்கும். நீண்ட கால திட்டம் உடனே நிறைவேறும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உத்தியோகம் தொழில் பணி சுமை அலைச்சல் இதெல்லாமே இந்த உத்தியோகத்தில் இருக்கும். தூக்கமின்மை கூட ஏற்படலாம். முடிஞ்ச கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. வார்த்தைகளில் ரொம்பவுமே கவனமாக இருங்க. உங்களோட கருத்தை யாருக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு திணிக்காதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துரும். குடும்பத்தில் வீண் சண்டைகளை தவிர்த்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு இனிமையான நேரத்தை கொடுக்கும். வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. இப்போ பௌர்ணமி தினத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பௌர்ணமி தினத்தோட நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி தினத்தில் ஒரு நபர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையவும் எப்பேற்பட்ட தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய ஆற்றலையும் பெற முடியும். முடிஞ்சால் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். கடகராசி அன்பர்கள் பௌர்ணமி தினத்தில் மறக்காமல் நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களோட குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு சேரும். கடகராசி அன்பர்கள் கடைசியாக நீங்கள் எப்போ குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் இருக்காங்க. அப்படி யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த சாமி இப்போ கும்பிட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களோட குலதெய்வத்துக்கு உண்டு. கண்டிப்பாக இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. மேலும் இந்த மாதம் நீங்கள் என்ன ஒரு முயற்சியை எப்படி ஒரு விஷயத்தில் இறைவனை வழிபட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுங்களா நன்மைகளை பெறலாம் அப்படின்னா குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வீண் விரையும் அதிகம் வரலாம். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி நீங்கள் எளிதில் காரியத்தில் இறங்கிடாதீங்க. உங்களோட வீட்டுக்கு இருக்கிற அம்மன் ஆலயம் இருக்கு இல்லையா, வீட்டிற்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று வெள்ளிக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்க. இந்த வீண் பிரச்சனைகள் எதுவும் உங்களை நெருங்காது. சண்டை சச்சரவுகளிலிருந்து விலக்கு பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும். அம்மனின் அருள் கடகராசி அன்பர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். அனைத்து விஷயத்திலுமே நன்மை பிறக்க இந்த வழிபாடுமே உங்களுக்கு பரிகாரமாக பார்க்கப்படுது. கடகராசி அன்பர்கள் சிவபெருமான் மற்றும் அம்மனின் அருளால் அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் யாராச்சும் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.